ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மீனாஸ் மெனு. அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த மார்கழி முழுவதும் தினம் ஒரு திருப்பாவை, கோலம், விஷ்ணு ஸ்தல புராணம், சிவஸ்தல புராணம் அனைத்தையும் சொல்லி வருகிறோம். அவற்றை அனைத்தையும் பார்த்து உங்கள் கமெண்ட்டுகளை பதிவிடவும். கைத்தல நீரே கனி அப்பமோடவல் பொறி கப்பிய கரிமுகன் அடிப்பேனி. கைத்தல நீரை கனி அப்பமோடவல் பொறி கப்பிய கரிமுகன் அடிப்பேனி. கற்றிடும் அடியவர் புத்தியில் உரைபவர் கற்பகம் என வினை கடிதேகும். கற்றிடும் அடியவர் புத்தியில் உரைபவர் கற்பகம் என வினை கடிதேகும். மத்தமும் மதியமும் வைத்திடும் மரன்மகன், மத்தமும் மதியமும் வைத்திடும் மரன்மகன் மற்போடு திரள் புய மதயானை. மத்தள வயிரனை உத்தமி புதல்வனை மட்டவிழ் மலர் கொடு பணிவேனே. மத்தள வயிரனை உத்தமி புதல்வனை மட்டவிழ் மலர் கொடு பணிவேனே. முத்தமிழ் அடைவினை முற்படுகிரிதனில் முற்பட எழுதிய முதல்வோனே. முத்தமிழ் அடைவினை முற்படுகிரிதனில் முற்பட எழுதிய முதல்வோனே. முப்புறம் எரி செய்த அச்சிவன் உரை ரதம் அச்சது பொடி செய்த அதிதீரா. முப்புறம் எரி செய்த அச்சிவன் உரை ரதம் அச்சது பொடி செய்த அதிதீரா. அத்துயரது கொடு சுப்பிரமணி படும் அப்புனம் அதனிடை இபமாகி. அத்துயரது கொடு சுப்பிரமணி படும் அப்புனம் அதனிடை இபமாகி. அக்குற மகளுடன் அச்சிறு முருகனை அக்கணம் மனமருள் பெருமாளே. அக்குற மகளுடன் அச்சிறு முருகனை அக்கணம் மனமருள் பெருமாளே. மட்டவிழ் மலர் கொடு பணிவேனே. திருப்பாவை 17ஆம் பாசுரம். அம்பரமே தண்ணீரே சோரே அரஞ்செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய். கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே எம்பெருமாட்டி யசோதாய் அறிவுராய். அம்பரம் ஊடுருத்தோங்கி உலகளந்த உம்பர்கோமானே உறங்காதெழுந்திராய். செம்பொற் கடலடிச் செல்வா பலதேவா உம்பியும் நீயும் உறங்கேலோர் எம்பாவாய்.
நேற்று நம்ம திவ்ய தேச வரலாற்றில் காஞ்சி உலகளந்த பெருமாள், அதாவது திரு ஊரகம் கோயிலின் உள்ளேயே மேலும் 3 திவ்ய தேசங்களை பற்றி பார்த்தோம் அல்லவா? திருக்காரகம், திருக்கார்வானம், திருநீரகம், மொத்தம் 4 திவ்ய தேசங்களை பற்றி பார்த்தோம். இன்று நாம் பார்க்க போவது காஞ்சிபுரத்தில் உள்ள திருப்பாடகம், அருள்மிகு பாண்டவ தூத பெருமாள் திருக்கோயில். மூலவர் பாண்டவநாதர், தாயார் ருக்மணி சத்யபாமா. காஞ்சிபுரம் மாவட்டம் திருப்பாடகம் பாண்டவ தூத பெருமாள் கோயில். திருமாலின் மங்களாசாசனம் பெற்ற 108 திவ்ய தேசங்களில் 48வது திவ்ய தேசமாகும். கிருஷ்ண பகவான் இத்தலத்தில் 25 அடி உயரத்தில் மூலஸ்தானத்தில் அமர்ந்த கோலத்தில் காட்சியளிப்பது வேறு எங்கும் காண முடியாத சிறப்பு அம்சமாகும். இத்தலத்தை பூதத்தாழ்வார், பேயாழ்வார், திருமழிசையாழ்வார், திருமங்கையாழ்வார் மங்களாசாசனம் செய்துள்ளனர். இத்தலத்தின் வரலாறு பார்க்கலாமாங்க. கிருஷ்ணாவதாரத்தில் பாண்டவர்கள் தங்குவதற்கு இடம் கேட்பதற்காக துரியோதனனிடம் தூது சென்றார் கிருஷ்ணர். பாண்டவர்களின் மிகப்பெரிய பலமாக கிருஷ்ணர் இருப்பதால் அவரை கடத்த துரியோதனன் முயற்சிக்கிறான். கிருஷ்ணரை சூழ்ச்சி செய்து தன் இடத்துக்கு வரவழைத்து ஓர் இருக்கையில் அமரச் செய்கிறான். அந்த இருக்கையின் கீழ் ஒரு நிலவரையை அமைத்து கிருஷ்ணர் இருக்கையில் அமர்ந்ததும் பாதாள அறைக்குள் வீழ்ந்து விடுவார். அப்போது அவரை கொன்று விடலாம் என்பது துரியோதனின் திட்டம். துரியோதனன் போட்ட திட்டம் போலவே அனைத்தும் நடைபெறுகிறது. பாதாள அறைக்குள் வீழ்ந்ததும் கிருஷ்ணர் விஸ்வரூபம் எடுத்து மல்யுத்த வீரர்களை அழித்தார். இந்த மகாபாரத சம்பவம் குறித்து வைசம்பாயனர் என்ற முனிவர் மூலம் கேள்வியுற்ற ஜனமேஜய மகாராஜன் காஞ்சியில் அஸ்வமேத யாகம் செய்து கிருஷ்ணரை வரவழைத்து பாதாள அறையில் விஸ்வரூபம் எடுத்த காட்சியை நினைவு கூர்ந்து தனக்கு இங்கேயே விஸ்வரூப காட்சியை காட்ட வேண்டினான். பக்தனுக்காக ஸ்ரீகிருஷ்ணர் விஸ்வரூப காட்சியை காட்டிய திருத்தலம்தான் திருப்பாடகம். மேலும் திருதராஷ்டிரனுக்கு கண் பார்வை அளித்து தனது பெரிய விஸ்வரூப தரிசனத்தை கிருஷ்ண பகவான் இத்தலத்தில்தான் காட்டி அருளினாராம். ஸ்ரீகிருஷ்ணர் பஞ்ச பாண்டவர்களுக்கு தூதுவராக சென்றதால் பாண்டவ தூத பெருமாள் என அழைக்கப்படுகிறார். இங்குள்ள கல்வெட்டுகளில் தூதஹரி என குறிப்பிடப்படுகிறார். இத்திருத்தலம் திருப்பாடகம் ஒரு கிருஷ்ணர் தலம் என்பதால் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கான பிரீத்தி தலமாகவும் விளங்குகிறது. அதாவது ரோகிணி கிருஷ்ணரை வழிபட்டு சந்திரனை அடையும் பேறு பெற்றாள். சந்திரன் முதலில் ஞான சக்திகளை கொண்ட ரோகிணியையும் அக்னி சக்திகளை கொண்ட கார்த்தியையும் மணந்த பிறகே ஏனைய நட்சத்திரங்களை மணந்தார். தனக்கு ஞான சக்திகளையும் விஸ்வரூப தரிசனமும் கொடுத்த கிருஷ்ணரை இத்தலத்தில் சூட்சும வடிவில் தினமும் வழிபடுவதாக கூறுவர். பத்திர விமானத்தின் கீழ் மூலவர் பாண்டவ தூதர் வீற்றிருந்த திருக்கோலத்தில் கிழக்கு நோக்கி சேவை சாதிக்கிறார். வெள்ளிக்கிழமை தோறும் திருமஞ்சனம் காணும் ருக்மணி தாயார் குசேலனாய் தன்னிடம் வந்து அன்பு செலுத்துவோரை பகவான் கிருஷ்ணருக்கு சிபாரிசு செய்து குபேரனாக வாழ வரம் அருளுகிறார். யங்சமூர்த்தி என்ற அத்வைத கொள்கைகளுடைய சான்றோர் ஒருவர் ராமானுஜருடன் வாதப்போரில் ஈடுபட்டார். 18 நாட்களும் வாதம் தொடர்ந்தது. இறுதியில் தனது தோல்வியை ஒப்புக்கொண்ட யங்சமூர்த்தி ராமானுஜரின் கீர்த்திக்கும் வாத திறமைக்கும் தன்னை அடிமையாக்கி கொண்டார். தனக்கு எதிராக வாதம் புரிந்தவர் ஆனாலும் அவருடைய பாண்டியத்துக்கும் மதிப்பளிக்கும் வகையில் அவரை அருளாள பெருமாள் எம்பெருமனார் என்று அழைத்து சிறப்பித்தார். ராமானுஜரின் சீடராகி அவரது கொள்கைகளையும் தத்துவங்களையும் பரப்பும் நோக்கத்தில் இதே தலத்தில் பல்லாண்டு வாழ்ந்திருந்த அவரை கௌரவிக்கும் வகையில் இந்த பாண்டவ தூதர் கோயிலிலேயே அவருக்கு தனி சந்நிதி உள்ளது.
சக்கரத்தாழ்வார் மத்ஸ்ய தீர்த்தத்துக்கு எதிரே தனி சந்நிதியில் அருள் பாலிக்கிறார். ஸ்ரீகிருஷ்ணன் இத்தலத்தில் தன் பாதங்களை பூமியில் அழுத்தி விஸ்வபாத யோக சக்திகளை கொண்டு அருளும் தலம். எனவே இங்கு அடிப்பிரதர்ஷனம் அங்க பிரதர்ஷனம் செய்பவர்களின் 72,000 அங்க நாடிகளும் துடிப்புடன் செயல்பட்டு சோதனைகளும் துன்பங்களும் விலகுமாங்க. புதன், சனி, ரோகிணி, அஷ்டமி திதி 8ஆம் தேதிகளில் இங்கு வழிபடுவது சிறப்பாங்க. இத்திருத்தலத்திற்கு சென்று ஸ்ரீ கிருஷ்ணரை வணங்கினால் காரிய தடைகள் நீங்குமாங்க. புதிய முயற்சியில் வெற்றி வாகை சூட திருப்பாடக பெருமாளை வளர்பிறை சதுர்த்தி அன்று தரிசனம் செய்து ஹோமம் செய்தால் அனைத்து தடங்கல்களையும் பெருமாள் போக்குவார் என்பது நம்பிக்கை. கல்லார் மதில் சூழ் கச்சி நகருள் நச்சி பாடகத்துள் எல்லா உலகும் வணங்க இருந்த அம்மான் இலங்கைக்கோன் வல்லாலாகம் வில்லால் முனிந்த எந்தை விபிடனருக்கு நல்லானுடைய நாமம் சொல்லில் நமோ நாராயணமே. திருமங்கையாழ்வார் பெரிய திருமொழிங்க. நாளைக்கு இன்னொரு திருத்தலத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. திருச்சிற்றம்பலம். திருநாவுக்கரசர் அருளிய தேவார பாடல். இல்லக விளக்கது இருள் கெடுப்பது சொல்லக விளக்கது சோதி உள்ளது இல்லக விளக்கது இருள் கெடுப்பது சொல்லக விளக்கது சோதி உள்ளது பல்லக விளக்கது பலரும் காண்பது பல்லக விளக்கது பலரும் காண்பது நல்லக விளக்கது நம சிவாயவே நல்லக விளக்கது நம சிவாயவே. திருச்சிற்றம்பலம். ஓம் நம சிவாய. நேற்று திருப்பூந்துருத்தி புஷ்பவனேஸ்வரர் ஆலயத்தின் கோபுரங்கள், பிரகாரங்கள், மூலவர், அம்பாள் மற்றும் பிற சன்னதிகள் ஆகியவற்றை பார்த்தோம். இன்று இக்கோவிலின் ஸ்தல வரலாறுகளை ஒவ்வொன்றாக பார்க்கலாம். முதலில் இக்கோயிலில் உள்ள பெரிய நந்தி சற்றே விலகியுள்ள காரணத்தை பார்ப்போம். ஒருமுறை இத்தலத்திற்கு விஜயம் செய்த சம்பந்த பெருமான் ஈசனின் மீது பல பதிகங்களை பாடி உழவார பணி செய்த அப்பர் பெருமான் கால்பட்ட மண்ணை தான் மிதிப்பதா என்று கோயிலுக்குள் போகாமல் வெளியில் இருந்தபடி புஷ்பவனேஸ்வரரை வணங்கினாராம். அப்போது ஈசன் நந்தி சம்பந்தனுக்கு தரிசனம் தர வேண்டும், சற்றே விலகியிரு என்று கூற நந்தி விலகியதாக ஸ்தலபுராணம் உரைக்கின்றது. ஒரு சமயம் முனிவர்கள் பலரும் ஒன்று கூடி காஷ்யப மகரிஷியிடம் ஆடி அமாவாசை அன்று வேதாரண்யம், தனுஷ்கோடி, சங்கமுகம், திரிவேணி சங்கமம், கங்கை, யமுனை, கோதாவரி, சரஸ்வதி, காவிரி, இந்து, பிரம்மபுத்திரா, தாமிரபரணி, ராமேஸ்வரம் ஆகிய 13 தீர்த்த குளங்களில் நீராடினால் பெரும் புண்ணியம் கிடைக்கும், பித்ருசாபம் விலகும் என புராணங்களில் சொல்லப்பட்டுள்ளதே. ஆனால் ஒரே நாளில் அனைத்து தீர்த்தங்களிலும் நீராடுவது எவ்வாறு சாத்தியமாகும் என வினவினார். அதற்கு காஷ்யபர் ஈசனை வழிபட்டு இதற்கான தீர்வு கண்டு வருகிறேன் என்று கூறி தலம் தலமாக சென்று ஈசனை வழிபட்டு வந்தார். அவ்வாறே திருப்பூந்துருத்தி வந்து ஈசனை வணங்கி தவம் இருக்கையில் அவரது தவத்தில் மகிழ்ந்த ஈசன் அவருக்கு திருக்காட்சி அளித்ததோடு 13 புனித தீர்த்தங்களையும் ஒரே இடத்தில் பாயுமாறு அருளினார். அந்த இடமே காஷ்யப தீர்த்தம் என்று அழைக்கப்படுகிறது. ஈசனின் அருளை எண்ணி மகிழ்ந்த காஷ்யபர் அத்தீர்த்தத்தில் நீராடி முக்தி அடைந்ததாக தலபுராணம் தெரிவிக்கிறது.
ஒவ்வொரு அமாவாசை அன்றும், குறிப்பாக ஆடி அமாவாசை அன்று இந்த தீர்த்தத்தில் நீராடி கோயிலை வலம் வந்தால் பித்ருஷாபம் விலகும், செல்வ வளம் பெருகும் என்றும் நம்பப்படுகிறது. ஒரு சமயம் திருக்கடவூரில் காலனை காலால் உதைத்த ஈசனை தரிசித்து மகிழ்ந்த ஞானசம்பந்தர் அப்பரை காண விரும்பி அவர் எங்கே இருக்கிறார் என்று கூட வந்தவர்களிடம் கேட்டார். உடனிருந்தவர்கள் அவர் திருப்பூந்துருத்தியில் இருப்பதாக கூறவும், உடனே முத்துப்பல்லக்கை திருப்பூந்துருத்திக்கு விடுமாறு சொன்னார் ஆளுடை பிள்ளை. சம்பந்தர் வருவதை கேள்விப்பட்ட திருநாவுக்கரசர் அவரை எதிர்கொண்டு அழைக்க புறப்பட்டார். சம்பந்தரின் அருள்குரல் கேட்டு அம்பிகை ஞானப்பால் அளித்திருக்கின்றாள். சம்பந்தர் நடந்தால் கால் நோகுமென்று முத்துச்சிவிகையும், தாளம் போட்டால் கை சிவக்குமென்று பொற்றாளமும் தந்திருக்கிறார் இறைவன். இத்தகைய புண்ணியரின் சிவிகையை ஒரு நிமிடமாவது சுமக்கும் பேறு பெற வேண்டும் என்று எண்ணினார் நாவுக்கரசர். தம்மை எவரும் அறியாதவாறு அடியார் கூட்டத்தில் கலந்தார். சிவிகை தோள்மாறும் சமயம் தன் தோளுக்கு மாற்றிக்கொண்டார். பக்தர்கள் பூரண கும்ப மரியாதையுடன் ஆலம்பொழில் என்ற இடத்துக்கு அருகில் எதிர்கொண்டனர். அப்போது அப்பர் எங்குள்ளார் என்று சம்பந்தர் சிவிகையில் இருந்தபடி வினவ, அப்பர் நா தழுதழுக்க, அடியேன் உங்களது திருவடிகளை தாங்கும் பேறு பெற்று இங்கிருக்கிறேன் என்று கீழிருந்து குரல் கொடுக்க, சம்பந்தர் பதைத்து சிவிகையை நிறுத்தச் சொல்லி கீழே இறங்கினார். இருவரும் ஒருவரை ஒருவர் வணங்க கூடியிருந்தவர்கள் ஹரஹர மகாதேவா என கோஷம் எழுப்பினர். மகாலட்சுமி, லக்ஷ்மி, இந்திரன், சூரியன் ஆகியோர் வழிபட்ட இந்த க்ஷேத்திரத்தில்தான் 12 திருமுறைகளில் ஒன்றான திருவிசைப்பா பாடிய பூந்துருத்தி காடவன் நம்பிகள் அவதரிக்கிறார். நில்லாத நீர்சடையில் நிற்பித்தானை, நினையா என் நெஞ்சை நினைவித்தானை, கல்லாதன எல்லாம் கற்பித்தானை, காணாதனவெல்லாம் காட்டினானை, சொல்லாதனவெல்லாம் சொல்லி என்னை தொடர்ந்திங்கு அடியேனை ஆளாக்கொண்டு, பொல்லா என் நோய் தீர்த்த புனிதன் தன்னை புண்ணியனை பூந்துருத்தியில் கண்டேன் நானே என்று இங்கு உறையும் ஈசனை மனம் குளிர பாடுகிறார் அப்பர். இத்தலத்தில் உறையும் புஷ்பவனேஸ்வரர் மற்றும் சௌந்தரநாயகி அம்மையை நாமும் வழிபட்டு பலன் பெறுவோம். திருச்சிற்றம்பலம்.